வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம், வெளியான மகிழ்ச்சி தகவல். உச்சம் தொட்ட தேங்காய் விலைக்கு விரைவில் தீர்வு, அரசு தரப்பு தகவல். கனடாவின் புதிய விசா விதிகள் சிக்கலில் சர்வதேச மாணவர்கள். சம்மாந்துறையில் 5 உணவக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். கனேமுள்ள சஞ்சீவ கொலை, செவ்வந்தியின் தாய் சகோதரர் தொடர்பில் வெளியான தகவல். ஜனாதிபதிக்கும் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ராணுவ உயர் அதிகாரிகளுடனான இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்த, ராணுவ தளபதி லெப்டினல் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ மற்றும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். கொழும்பு நீதிமன்றில் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியின் தாயும் சகோதரரும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் இன்று பிரசன்னப்படுத்தப்பட்ட போது போலீசார் இந்த விடயத்தை நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தெரிவித்து இதுவரை 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு கட்டுவெல்லேகம பகுதியைச் சேர்ந்த பிங்புர தேவகே சமித திவங்க வீரசிங்க என்ற 23 வயது இளைஞனும், சேசத்புர தேவகே சமந்தி என்ற 48 வயது பெண்ணும் கொலை தொடர்பான தகவல்களை மறைத்து குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடாவில் புலம்பெயர்ந்தோரின் விசா முறைகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படவுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் புலம்பெயர் மக்களை கட்டுப்படுத்த கனடா மேற்கொண்டுள்ள சமீபத்திய நடவடிக்கைகள் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்களுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இது வேலை மற்றும் வதிவிட அனுமதிக்கு விண்ணப்பிப்பவர்களையும் எதிர்மறையாக பாதிக்கும் என தெரிவிக்கப்படுவதுடன் இந்த புதிய விதிகள் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளன. அத்தோடு கனேடிய எல்லை அதிகாரிகளுக்கு மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் விசா நிலையை எந்த நேரத்திலும் மாற்றுவதற்கு தடையற்ற அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதிய குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறைகளின் கீழ் கனேடிய எல்லை பணியாளர்கள் தற்காலிக வதிவிட ஆவணங்களை மறுக்க அல்லது நிராகரிக்க தற்போது அதிகாரம் பெற்றுள்ளனர். அதாவது பணி அனுமதி மற்றும் மாணவர் விசாக்கள் உள்ளிட்ட அத்தகைய ஆவணங்களை தற்போது எல்லை அதிகாரிகள் ரத்து செய்யலாம். இருப்பினும் அனுமதி மற்றும் விசாக்களை நிராகரிக்க சில வழிகாட்டுதல்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அங்கீகரிக்கப்பட்ட தங்கியிருக்கும் காலம் முடிவடைந்தவுடன் அந்த நபர் கனடாவை விட்டு வெளியேறுவார் என ஒரு அதிகாரி நம்பவில்லை என்றால் அவர்கள் கனடாவில் தங்கியிருக்கும் போது கூட அவர்களது அனுமதியை நிராகரிக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம். இந்த புதிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான சர்வதேச மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சட்டப்பூர்வ குடியேற்றவாசிகளுக்கு மிகவும் விருப்பமான இடமாக கனடா உள்ளது. அரசாங்க தரவுகளின்படி தற்போது கனடாவில் உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் மட்டும் 4.2 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய பிரஜைகளை கொண்டுள்ளனர். ஒரு மாணவர், தொழிலாளர் அல்லது புலம்பெயர்ந்தோர் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். அத்தகைய நபர் ஏற்கனவே கனடாவில் படித்து பணிபுரியும் அல்லது வசிக்கும் போது அனுமதி ரத்து செய்யப்பட்டால் குறிப்பிட்ட திகதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நோன்பு காலத்தை முன்னிட்டு கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஷகீலா இஸ்ரதீனின் நெறிப்படுத்தலில் இன்றைய தினம் பாரிய உணவு பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு உட்பட்ட உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டன. குறித்த நடவடிக்கையின் போது சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதன் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் பங்கேற்றனர். இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு பண்டங்கள் மற்றும் பொருட்களை சுகாதாரத்திற்கு முறைகேடான வகையில் தயாரித்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்டவைகள் சோதனை மேற்கொள்ளப்பட்டு பாவனைக்கு உதவாத பொருட்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டன. நாட்டில் தற்போது தேங்காயின் விலையானது பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டுள்ளதை தாம் ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் என்ற ரீதியில் தேங்காய் பிரச்சினையை பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு ஊடாக சதொச நிறுவனத்திடம் ஒப்படைத்து மக்களுக்கு சாதாரண விலைக்கு தேங்காயை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். விலங்குகளின் பிரச்சினை, உரப்பற்றாக்குறை மற்றும் காலநிலை காரணமாக அதிக அளவில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமைந்துள்ளது. மேலும் தற்போதைய தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக கம்பஹா மாவட்டத்தில் 2.5 மில்லியன் தென்னங்கன்றுகளை நடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்த சிறப்பு தேங்காய் சாகுபடி திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 4285 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளைய தினம் மன்னார் மாவட்டத்தில் 9228 ஏக்கர் நிலத்தில் பயிர் சேதம் ஏற்பட்ட 4285 விவசாயிகளின் கணக்குகளில் 126 மில்லியன் ரூபாய் வைப்பிலிடப்படவுள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு பெரும்போகத்தின் போது ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு பயிர் சேத இழப்பீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களில் பரிந்துரைக்கப்பட்ட 37,887 ஏக்கர் நிலங்களின் 33,735 விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி அவர்களின் கணக்குகளில் ரூபாய் 602 மில்லியன் தொகை வைப்பிலிடப்பட்டுள்ளது. அதிக பயிர் சேதம் ஏற்பட்ட மாவட்டங்களில் இழப்பீட்டுத் தொகைகள் வழங்குவது தற்போது நிறைவடைந்துள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம், வெளியான மகிழ்ச்சி தகவல். உச்சம் தொட்ட தேங்காய் விலைக்கு விரைவில் தீர்வு, அரசு தரப்பு தகவல். கனடாவின் புதிய விசா விதிகள் சிக்கலில் சர்வதேச மாணவர்கள். சம்மாந்துறையில் 5 உணவக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். கனேமுள்ள சஞ்சீவ கொலை, செவ்வந்தியின் தாய் சகோதரர் தொடர்பில் வெளியான தகவல். ஜனாதிபதிக்கும் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.